வணக்கம் நேத்திர நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதியுடன் இணைந்திருக்கின்றோம். சிறப்பு நேர்காணல் என்பது சிறப்பான ஒன்றாகத்தான் அமைகிறது. அந்த வகையில் மொழிபெயர்ப்பு துறை தொடர்பில் நாங்கள் இன்று பேசப் போகின்றோம். சமகாலத்தில் உலகளாவிய உலகமயமாக்கலில் இந்த மொழிபெயர்ப்பு என்பது மிக முக்கியமாகிறது. சமூகங்களிடையே, நபர்களிடையே, நிறுவனங்களிடையே இந்த மொழிபெயர்ப்பு என்பது அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. இந்த நிறுவனங்கள், அதே போல நபர்கள், அதே போல நாடுகளிடையிலான தொடர்பு, தகவல் தொடர்பை குறைக்கிறது. இவருடைய இடைவெளியை குறைத்து இந்த தகவல் தொடர்புகளை இலகுவாக்குவதற்கு இந்த மொழிபெயர்ப்பு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. மொழிபெயர்ப்பு என்பது ஒரு மொழியில் உள்ள சொற்களை வெறுமனே சொல்லாக மற்ற மொழிக்கு மாற்றுவது இல்லை. அந்த இலக்கு மொழி, அதாவது மூல மொழியில் உள்ள நோக்கம், உணர்வு, அது சிதையாமல் அடுத்த மொழிக்கு மாற்றுவதுதான் உண்மையான மொழிபெயர்ப்பாக இருக்கின்றது. ஆகவே மொழிபெயர்ப்பு என்பது ராஜதந்திர ரீதியாக, அதே போல வர்த்தக ரீதியான உலகமயமாக்கலின் தொடர்புகளை அதிகரிப்பதற்கு முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் மொழிபெயர்ப்பு, அதன் முக்கியத்துவம், அதன் பலன்கள், அதனால் உலகளாவிய ரீதியில் ஏற்படும் நன்மைகள் குறித்து பேசப் போகின்றோம். விசேட அதிதி கலைகம் வந்திருக்கின்றார். யாழ் பல்கலைக்கழகத்தின் மொழியியல் துறை கற்கையின் தலைவர் கலாநிதி SK கண்ணதாஸ் அவர்கள் கலைகம் வந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம் சார். மொழிபெயர்ப்பு என்பது நாங்கள் ஏற்கனவே கூறியது போல மிக முக்கியமானது. உலக மயமாக்கலில் இந்த மொழிபெயர்ப்பு என்பது அத்தியாவசியமாகிறது. ஆமாம். இந்த மொழிபெயர்ப்பின் முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது? மொழிபெயர்ப்பு என்பது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வெறுமனே வார்த்தைகளை, சொற்களை ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றுவது அல்ல. அந்த மொழி, அந்த மூல மொழியில், அந்த எழுதப்பட்ட அந்த மூல மொழியிலே இருக்கின்ற அந்த உணர்வுகள், அந்த செய்தி, அந்த பண்பாடு என்பவை கூட அந்த மொழிபெயர்ப்பிலே தெரிவிக்கப்பட வேண்டும். இல்லாதுவிட்டால் வெறுமனே வார்த்தைகளை மொழிபெயர்ப்பது என்பதாகிவிடும். ஆகவே ஒரு எழுத்தாளன், ஒரு படைப்பாளி தனது மூல மொழியிலே சொல்ல வந்த விடயங்கள், அந்த உணர்வுகளோடு அந்த செய்தியை சரியாக செவ்வனே இன்னொரு மொழிக்கு மாற்றுவது என்பது ஒரு கலையாக அமைகின்றது. அந்த கலை தான் மொழிபெயர்ப்பு கலை. அந்த மொழிபெயர்ப்பு கலை என்பது வெறுமனே ஏட்டுக்கல்வி மூலம் வருவது அல்ல. அது பட்டறிவு, அதாவது அனுபவத்தின் ஊடாகவும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். சார், நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பு கற்கை துறையின், யாழ் பல்கலைக்கழகத்தின் துறை தலைவராக இருக்கின்றீர்கள். இந்த உங்களை பற்றி பேசும் பொழுது உங்களை மொழிபெயர்ப்பில் உள்ள ஆழம், அதாவது ஒரு மூலமொழி சோர்ஸ், அதாவது மூலமொழி, இலக்கு மொழி இருக்கிறது. எந்தெந்த மொழிகளில் உங்களுக்கு ஆளுமை இருக்கிறது, புலமை இருக்கின்றது? மொழிபெயர்ப்பு எமது பல்கலைக்கழகத்திலே இந்த மொழிபெயர்ப்பு கற்கைகள் துறை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதனுடைய எதிர்பார்ப்பாக எமது மாணவர்கள் தமிழ் மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கும், ஆங்கில மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கும் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த மொழிபெயர்ப்பு கற்கைகள் துறை எமது பல்கலைக்கழகத்திலும், சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்திலும், கெலனிய பல்கலைக்கழகத்திலும் ஆரம்பத்திலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த மொழிபெயர்ப்பு கற்கைகள் பாடநெறியானது உண்மையிலே அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நமது மொழி, அரச கர்ம மொழிகள் பயன்பாடு, அமுலாக்கம் மிகவும் செம்மையாக நடப்பதற்கு உதவி செய்யும் நோக்கிலேயே இந்த கற்கை நெறிகள் இந்த 3 பல்கலைக்கழகங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டது. எமது பல்கலைக்கழகம் ஆங்கில மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கும், தமிழ் மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கும் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்றும், கெலனிய பல்கலைக்கழகமும் சப்ரஹமுவ பல்கலைக்கழகமும் சிங்கள மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கும், ஆங்கில மொழியிலிருந்து சிங்கள மொழிக்கும் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு கனடிய அரசாங்கம் NLP என்ற ப்ரொஜெக்டினூடாக, அதாவது நேஷனல் லாங்குவேஜஸ் பாலிசி என்ற ப்ரொஜெக்டினூடாகவும், பின்னால் அது NLEP என்று சொல்லப்படுகின்ற தேசிய மொழிகள் சமத்துவம் திட்டம் என்ற 2 திட்டங்களினூடாகத்தான் இந்த மொழி பெயர்ப்பு கற்கைகள் துறை ஆரம்பிக்கப்பட்டது. அண்மையிலே கிழக்கு பல்கலைக்கழகமும் இந்த செயற்பாட்டில் இணைந்து கொண்டு அவர்களும் ஆங்கில மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கும், தமிழ் மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்குமான மொழிபெயர்ப்பு கற்கை பாடநெறியினை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய அந்த பதிலிலிருந்து இந்த 4 பல்கலைக்கழகங்களில் இப்பொழுது மொழிபெயர்ப்பு இடம்பெறுகிறது. மாணவர்களை பயிற்றுவிக்கின்றீர்கள். மொழிபெயர்ப்பு துறை சார்ந்த விடயங்களில் நீங்கள் இந்த மொழிபெயர்ப்பு, அதாவது அரச மொழிக் கொள்கை, அரசாங்கத்தின் மொழிக் கொள்கை ஒன்று இருக்கின்றது. இந்த கற்கைக்கும் அந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைக்கும் இணக்கப்பாடு இருக்கிறதா, அல்லது இந்த நோக்கம், அதாவது சரியாக சொன்னால் நோக்கம் சரியாக இருக்கின்றதா? மாணவர்களை பயிற்றுவிக்கின்றீர்கள். அரச மொழிக் கொள்கை எவ்வாறு உள்வாங்கப்படுகிறார்கள்? அவர்களுக்கான வேலைவாய்ப்பு அல்லது தொழில் வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது? நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் இப்பொழுது மிக அவசியமாக பதிலளிக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏனென்று சொன்னால்,
இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது உண்மையிலே அரச மொழிகள் அமுலாக்கம் மிகவும் செவ்வனே நடக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இந்த மொழிபெயர்ப்பாளர் சேவையினை ஒரு விசேட சேவையாக கருதி கொண்டு அதற்கான ஒரு நெறிமுறையை உருவாக்கி அந்த சேவையிலே எமது மொழிபெயர்ப்பு துறை கற்கைகள் துறை பட்ட படிப்பினை மேற்கொண்ட மாணவர்களை உள்வாங்குவதே நோக்கமாக இருந்தது. ஆனால் இதுவரையும் அந்த திட்டம் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை. அதாவது மொழிபெயர்ப்பாளர்களை ஒரு விசேட சேவையின் கீழ் கொண்டு வந்து அவர்களை விசேட சேவை வகுப்பிலே இணைத்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்குவதற்கான அந்த திட்டம் இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை. அது இன்னமும் பேச்சுவார்த்தை அளவிலேயே இருக்கின்றது. அண்மையிலே இந்த அரச மொழிகள் ஆணைக்குழுவிலே கூட இது பிரஸ்தாபிக்கப்பட்டு அதற்கான ஆரம்ப நிகழ்வுகள் தொடங்கப்பட்டிருப்பதாக நான் அறிகின்றேன். ஆகவே எதிர்காலத்திலே இந்த மொழிபெயர்ப்பு கற்கைகள் நிறையினை பூர்த்தி செய்த இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் நிச்சயமாக அந்த சேவையிலே உள்வாங்கப்பட்டு அவர்கள் ஒரு சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பு சேவையினை செய்கின்ற பொழுது நமது அரசாங்கத்தினுடைய அரச கர்ம மொழிகள் அமுலாக்கம் மிகவும் செவ்வனே நடைபெறும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. அடுத்ததாக யாழ் பல்கலைக்கழகத்தின் மொழிபெயர்ப்பு கற்கை துறையின் தலைவராக இருக்கும் உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த மொழிபெயர்ப்பு, அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல மூலமொழி இலக்கு மொழி என்று இரண்டு இருக்கிறது. அந்த நோக்கம், அந்த உணர்வுகள் மாறாமல் மொழிபெயர்க்க வேண்டும். நீங்கள் ஒரு பேராசிரியராக இந்த மொழிபெயர்ப்பினை மாணவர்களுக்கு கற்பிக்கும் போது எதிர்நோக்கும் சவால்கள் என்ன? அடுத்தது இந்த மொழிபெயர்ப்பாளர் என்ற தனி பதத்தில் இருந்து மொழிபெயர்க்கும் பொழுது நீங்கள் தனியாக எதிர்கொள்ளும் என்னென்ன சவால்கள், இரண்டையும் விளங்க. எமது துறையிலே மொழிபெயர்ப்பு என்பது நாங்கள் இதுவரை காலமும் ஆங்கில மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கும், தமிழ் மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கும் தான் கற்பித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அடுத்த ஆண்டிலிருந்து சிங்கள மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கும், தமிழ் மொழியிலிருந்து சிங்கள மொழிக்குமான ஒரு கற்கை நெறியினை ஆரம்பிக்க இருக்கின்றோம். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மொழிபெயர்ப்பு என்பது வெறுமனே வார்த்தைகளை மொழிபெயர்ப்பதல்ல. அங்கே அந்த சிந்தனைகள், உணர்வுகள், பண்பாடு இவை கூட அந்த மொழிபெயர்ப்பிலே வெளிக்கொண்டு வேண்டும். எமது சவால் என்னவென்று சொன்னால், இப்பொழுது நாம் நமது தமிழில் இருக்கின்ற சில மரபு சொற்றொடர்களை, நமது பண்பாடு சம்பந்தமான விடயங்களை அல்லது நமது தமிழிலே ஒரு படைப்பு இலக்கியம் ஆக்கப்படுகின்ற பொழுது அந்த படைப்பு இலக்கியத்திலே அந்த எழுத்தாளனுடைய உணர்வுகள், சிந்தனைகள், நோக்கங்கள் முழுமையாக மொழிபெயர்க்கப்படுகின்றதா என்று சொல்ல போனால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால், ஒரு படைப்பிலக்கியம் செய்கின்ற ஒருவர் தான் ஒரு படைப்பிலக்கியத்தை செய்கின்ற பொழுது அவருக்கு இருக்கின்ற உணர்வுகள், சிந்தனைகள், நோக்கங்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளனுக்கு இருக்குமா என்பது ஐயப்பாடு. ஆகவே அந்த மொழிபெயர்ப்பு என்பது அதான் சொல்லுவார்கள், நோ டிரான்ஸ்லேஷன் இஸ் ஃபெய்த்ஃபுல். அதாவது ஒரு மொழிபெயர்ப்பு என்பது எப்பொழுதுமே ஒரு விசுவாசமானது ஒன்றாக இருக்க மாட்டாது, இருக்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால் உணர்வுகள் வேறுபட்டவை என்ற அந்த சரியான உணர்வுகளை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பல டெக்னிக்ஸ், யுத்திகளை கையாளுகின்றோம். இருப்பினும் நாம் எப்படித்தான் என்ன யுத்திகளை கையாண்டாலும் கூட அந்த எழுத்தாளன், அதாவது மூல மொழியிலே எழுதுகின்ற இந்த எழுத்தாளனுடைய உணர்வுகள், நோக்கங்கள் அடையப்படும் என்பதிலே தொடர்ந்தும் ஐயப்பாடுகள் நிலவுகின்றன. இந்த மூலமொழியில், அதாவது அந்த ஒரு படைப்பாளியுடைய நோக்கங்கள், அந்த உணர்வுகளை சரியாக மொழிபெயர்ப்பதற்கு குறைந்தபட்சம் என்னென்ன தகுதிகளை ஒரு மொழிபெயர்ப்பாளன் வளர்த்து கொள்ள வேண்டும், அல்லது என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும்? ஒரு மொழிபெயர்ப்பாளன் தான் மொழிபெயர்க்க விரும்புகின்ற, அதாவது மூலமொழி, இலக்கு மொழி, இந்த ரெண்டிலுமே மிகவும் பாண்டித்தியம் பெற்றவராக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மொழி என்பது வெறுமனே சொற்களை மொழிபெயர்ப்பதல்ல, அந்த வார்த்தைகளின் ஊடாக வெளிப்படுகின்ற உணர்வுகள், அந்த பண்பாட்டு அம்சங்கள், நோக்கங்கள் கூட மொழிபெயர்க்கப்பட வேண்டும். ஆகவே அந்த இரண்டையும் சரியான அந்த மொழிகளிலே மிகவும் பாண்டித்தியம் உள்ளவர்கள் அவர்கள் மற்றது இந்த மொழிபெயர்ப்பு தொடர்பான யுத்திகளை தெரிந்தவர்களாக இருந்தால் மட்டுமே அவர்கள் மிகவும் சிறப்பான ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பினை செய்து கொள்ள முடியும். இந்த உணர்வுகள், குறிப்பாக அந்த மொழிபெயர்ப்பு என்றாலே சிறந்த மொழிபெயர்ப்பு, இந்த உணர்வுகள் கடத்தப்பட வேண்டும், உணர்வுகள் மாற்றப்பட வேண்டும், உணர்வுகள் அவ்வாறே கடத்தப்பட நிச்சயமாக. ஆனால் இந்த சமகாலத்தில் தகவல் தொழில்நுட்பம் அபரிதமாக வளர்ச்சி அடைந்து விட்டது. இந்த உணர்வுகளுக்கும் இதற்கும் பொதுவாக சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த AI தொழில்நுட்பத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்து விட்டது. இந்த மொழிபெயர்ப்பில் சிலர் அதையும் நாடுகிறார்கள், அதிக வரவேற்பும் இருக்கிறது. இந்த
தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த மொழிபெயர்ப்பு துறையில் எந்த தாக்கத்தை செலுத்தப் போகிறது? நல்ல சிறந்த தாக்கமாக இருக்குமா அல்லது அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமா? நிச்சயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நீங்கள் குறிப்பிட்ட போல இந்த ஏஐ என்று சொல்வது நாம் நமது கற்கை நெறியிலே மெஷின் எய்டட் டிரான்ஸ்லேஷன் என்று வைத்திருக்கின்றோம். அதாவது இயந்திரங்களின் உதவியுடன் நாங்கள் மொழிபெயர்த்தல். நாம் இயந்திரங்களை இயந்திரங்களாக பார்க்க வேண்டும், மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும். இரண்டையும் ஒன்றாக்கிவிட முடியாது. ஏனென்று சொன்னால், மனித உணர்வுகள் என்பது இயந்திரங்களின் மூலம் வெளிப்படுத்த முடியாதவை. அப்போ அந்த உணர்வுகளை சரியாக மொழிபெயர்க்க வேண்டுமானால் இந்த இயந்திர மொழிபெயர்ப்பு என்று சொல்லப்படுகின்ற, அதாவது மெஷின் டிரான்ஸ்லேஷன் அங்கே நாங்கள் முழுமையாக அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், நாங்கள் இதனை பரீட்சித்து பார்த்திருக்கின்றோம். நமது பிள்ளைகள் சில வேளைகளிலே நாங்கள் ஏதாவது ஒப்படைகள் கொடுத்தால் அவர்கள் அதை மெஷின் டிரான்ஸ்லேஷன், அதாவது கூகுள் டிரான்ஸ்லேஷனில் செய்து கொண்டு வருவார்கள். அப்போ அந்த கூகுள் டிரான்ஸ்லேஷனில் செய்யப்பட்ட அந்த மொழிபெயர்ப்பிற்கும் ஒரு மனிதனால் செய்யப்பட்ட மொழிபெயர்க்கும் இடையிலே பல வேறுபாடுகள் இருக்கும். உணர்வுகள், சில வார்த்தைகள், சில மொழி சமமான மொழி பிரயோகங்கள், மொழி சொல் வளங்கள் கூட அங்கே வேறுபட்டு நிற்கும். ஏனென்றால் மிஷின் டிரான்ஸ்லேஷன் அதற்கு கொடுக்கப்பட்ட இன்புட் என்று சொல்வார்கள், அதைத்தான் அது வெளியிலே அவுட்புட்டாக தரப்போகின்றது. ஆனால் மனித உணர்வுகள் மெஷினோடு ஒப்பிடப்பட முடியாதவை. ஆகவே உண்மையான ஒரு மொழிபெயர்ப்பு என்பது ஒரு மெஷின் டிரான்ஸ்லேஷன், அதாவது மெஷின் டிரான்ஸ்லேஷன் உதவியோடு நாங்கள் செய்தாலும் அந்த மொழிபெயர்ப்பை நாங்கள் மிகவும் செம்மைப்படுத்தி அதை நாங்கள் அது வார்த்தையிலே எடிட்டிங் என்று சொல்லுவோம், அதாவது பாலிஷ் பண்ணி சரியாக கொண்டு வர வேண்டும். ஆகவே வெறுமனே இயந்திர மொழிபெயர்ப்பிலே நாங்கள் தங்கியிருக்க முடியாது. அந்த இயந்திரங்களின் உதவியுடன் மனிதர்களால் செய்யப்படுகின்ற மொழிபெயர்ப்பே சிறந்த மொழிபெயர்ப்பாக இருக்க முடியும். சரி, நீங்கள் ஒரு கற்கையின் பிரிவின் தலைவராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய மாணவர்கள் இப்பொழுது அதிகளவிலான மாணவர்கள் உங்களின் கீழ் இருப்பார்கள். இந்த மாணவர்கள், அதாவது நவீன கால சமகாலத்தில் இருந்து பேசுகின்றோம். நவீன காலத்தில் நாங்கள் சொன்னது போல தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது, இயந்திர சாதனங்களின் பொறிகளும் இருக்கின்றன. இந்த மாணவர்களுக்கு இந்த சமகாலத்தில் மொழிபெயர்ப்பில் உள்ள ஆர்வம் எவ்வாறு இருக்கின்றது? மொழிபெயர்ப்பு எமது பல்கலைக்கழகத்திலே பட்ட நெறியினை கற்று வெளியேறியுள்ள மாணவர்கள் அதிகமானோர் மொழிபெயர்ப்பாளர்களாகவும் ஏனையோர் இரண்டாம் மொழியை கற்பிப்பவர்களாகவும், அதாவது சிங்கள மொழியையோ அல்லது ஆங்கில மொழியையோ கற்பிப்பவர்களாகவும் அரசு துறையிலே வேலை வாய்ப்பு பெற்றிருக்கின்றார்கள். ஏனையவர்கள் தனியார் துறையிலும் தாமாகவே, அதாவது ஃப்ரீலான்ஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்று சொல்லுவார்கள், அப்படியான தொழில்துறையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அவர்களுடைய அனுபவ திரட்டினூடாகவும் நமது இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது நமது இந்த மொழிபெயர்ப்பு கற்கைகள் துறைக்கான தேவை மிகவும் அதிகமாகவே காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், அண்மையிலே நான் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு செயலாளர் அசோகா பிரேமகுமார அவர்களோடு கதைத்த பொழுது அவர் கூறினார், எதிர்காலத்திலே சிங்கள மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கும், தமிழ் மொழியிலிருந்து சிங்கள மொழிக்கும் மொழிபெயர்ப்புக்கான தேவை மிகவும் அதிகமாக உள்ளது என்று சொல்லி. உண்மைதான். என்னென்னு சொன்னால், நாம் நமது பிள்ளைகளை உள்ளக பயிற்சி நெறிக்கு அனுப்புகின்ற பொழுது அங்கே மாவட்ட செயலகங்களிலும் சரி, சென்ட்ரல் பேங்க் மத்திய வங்கியிலும் சரி, அங்கே உள்ள தேவை என்னவென்று சொன்னால், சிங்கள மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கும், தமிழ் மொழியிலிருந்து சிங்கள மொழிக்குமான மொழிபெயர்ப்பு தான். ஆகவே தான் நமது கலைத்திட்டத்திலே நாங்கள் இப்பொழுது சிங்கள மொழி 5 அலகுகளாக சேர்த்திருக்கின்றோம். அதேபோல் அடுத்த வருடத்திலிருந்து நாங்கள் சிங்கள மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கும், தமிழ் மொழியிலிருந்து சிங்கள மொழிக்குமான அந்த கற்க நெறியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆகவே எமது பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறுகின்ற இந்த மாணவர்களுடைய மொழி திறமை, மொழி புலமை ஏனைய பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேறுகின்ற மாணவர்களை விட அதிகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்று சொன்னால், எமது பல்கலைக்கழகத்திற்கு வெறுமனே வடமாகாணத்திலிருந்து மட்டுமல்ல, இலங்கை முழுவதிலுமிருந்து, எல்லா மாவட்டங்களிலுமிருந்து மாணவர்கள் வருகின்றார்கள். குறிப்பாக மலையக மாணவர்கள், முஸ்லிம் மாணவர்கள் எல்லோரும் வருகின்றார்கள். அவர்களுடைய மொழி புலமையை பார்க்கின்ற பொழுது எமது மாணவர்களுக்கும் ஏனைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது. என்று சொன்னால், எமது பல்கலைக்கழகத்திலே நாங்கள் சிங்கள மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் ஏனைய பல்கலைக்கழகங்களிலே தமிழ் மொழிக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆகவே எமது மாணவர்கள், குறிப்பாக அவர்கள் உள்ளக பயிற்சியினை மத்திய வங்கியிலும் ஏனைய மாவட்ட செயலகங்களிலும்
செய்கின்ற பொழுது அங்கே அந்த சிங்கள மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கும் தமிழ் மொழியிலிருந்து சிங்கள மொழிக்குமான மொழிபெயர்ப்பு சேவையினை கூட மிகவும் திறமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எமது மாணவர்கள் நிச்சயமாக இந்த அரச கர்ம மொழி அமுலாக்கல் திட்டத்திலே மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு சேவையினை செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் தேவையும் நமக்கு இருக்கின்றது. உண்மையில் இந்த மொழிபெயர்ப்பு என்பது மிக முக்கியமானது. மொழியை இரண்டு மொழி கொள்கை அல்லது மொழியை புரிந்து கொள்வது, மற்றொரு உணர்வுகள், கலாச்சாரம், பண்பாடுகளை புரிந்து கொள்வது. நமது நாட்டை பொறுத்தளவில் ஒரு மோதல், இந்த யுத்தம் ஏற்படுவதற்கும் பிரதான காரணமாக அமைந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த மொழியை கற்பித்தல் அல்லது புரிந்து கொள்வது அவசியமாகிறது. நீங்கள் மொழிபெயர்ப்பு துறையில் எத்தனை காலமாக இருக்கின்றீர்கள்? அதிலும் குறிப்பாக ஒரு மொழிபெயர்ப்பாளனுக்கு குறிப்பிட்ட ஒரு துறைகள் இருக்கலாம், மருத்துவம் இருக்கலாம், இலக்கியம் இருக்கலாம், பல்வேறு சட்டம் இருக்கலாம். உங்களுடைய புலமை எந்த துறை சார்ந்ததாக இருக்கின்றது? எவ்வளவு காலம் இந்த மொழிபெயர்ப்பில் இருக்கின்றீர்கள்? நான் 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திலே இந்த மொழிபெயர்ப்பு கற்கைகள் துறையை பொறுப்பேற்று கொண்டேன். அன்றைய தினத்திலிருந்து இந்த மொழிபெயர்ப்பிலே இருக்கின்ற அந்த எமது கலைத்திட்டத்தில் இருக்கின்ற சில குறைபாடுகளை அவதானித்து நமது மத்திய வங்கி மற்றும் அரச கர்ம மொழிகள் திணைக்களம் மற்றும் மாவட்ட செயலகங்களிலே அவர்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய தேவைகளை அறிந்து கொண்டு எமது கலைத்திட்டத்தினை மாற்றி அமைத்து இப்பொழுது மொழிபெயர்ப்பு கற்கைகள் துறை வந்து வெறுமனே மொழிகள் பற்றிய ஒரு கற்கையாக இல்லாமல் மொழிபெயர்ப்பினுடைய யுத்திகள், மொழிபெயர்ப்பினுடைய பயன்பாடுகள், மொழிபெயர்ப்பின் பொறிமுறைகள் போன்ற எல்லாவற்றையும் உள்ளடக்கி மிகவும் ஒரு அண்மையிலே நான் கனடாவிற்கு இந்த என்லீப் திட்டத்திலே ஒரு மாத பயிற்சிக்கு சென்றிருந்தேன். அங்கு கூட எமது கலைத்திட்டத்தினை மிகவும் பாராட்டினார்கள். எமது மொழிபெயர்ப்புத்துறை செயற்பாடுகளை கூட அங்கு பாராட்டினார்கள். நாம் ஒவ்வொரு வருடமும் மொழிபெயர்ப்பு கற்கைகள் தொடர்பான ஒரு எக்ஸிபிஷன் ஒன்றை செய்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் டிரான்ஸ்லேட்டர் என்று சொல்கின்ற ஒரு மேகசினை வெளியிடுகின்றோம். அந்த மேகசினிலே நமது பிள்ளைகளுடைய மொழிபெயர்ப்புகள், ஆக்கங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது எல்லாம் நமது மொழிபெயர்ப்பு கற்கைகள் துறை மாணவர்களுடைய வளர்ச்சியை சுட்டி காட்டி நிற்கின்றன. ஆகவே எமது கலைத்திட்டத்திலே நீங்கள் கேட்டது போல மருத்துவம் சார்ந்த, இலக்கியம் சார்ந்த, சட்ட நுணுக்க, அதாவது லீகல் டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த, ஆஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த ஏனைய எல்லாவற்றையும் உள்ளடக்கி academic translation, media in translation, legal documents translation, official document translation போன்ற விடயங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் நமது கலைத்திட்டம் இருக்கின்றது. ஆகவே நமது கலைத்திட்டத்தை பயிலுகின்ற மாணவர்கள் இவை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு புலமை மிக்கவர்களாகத்தான் அவர்கள் வெளியேறுகின்றார்கள். சிலருடைய தேவையின் அடிப்படையில் அவருடைய பணிகளும் அல்லது அவருடைய எதிர்கால நடவடிக்கைகளும் மாறுபடலாம். உங்களுக்கு இந்த மொழிபெயர்ப்பு துறையில் எவ்வாறு ஆர்வம் வந்தது? விசேட காரணம் இருக்கின்றதா? அதே சமயம் இந்த மொழிபெயர்ப்பு துறையில் நீங்கள் சந்தித்த, மொழிபெயர்ப்பின் போது நீங்கள் சந்தித்த சவாலான ஏதேனும் விடயங்கள் இருக்கின்றதா? உண்மையிலே இந்த மொழிபெயர்ப்பிலே ஒரு மிகப்பெரிய சவால் என்னன்னு சொன்னால் இந்த பண்பாடுகள், பண்பாட்டை நாம் சரியாக, இப்போ உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால் இந்த இடியமெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது மரபு சொற்றொடர்களை நாங்கள் மொழிபெயர்ப்பு செய்கின்ற பொழுது அங்கே நாம் சந்திக்கின்ற சவால் என்னென்று சொன்னால் அந்த மூல மொழியில் இருக்கின்ற இந்த மரபு சொற்றொடரிலே அங்கே அந்த மொழிக்குரிய பண்பாடு, அந்த இனத்துக்குரிய பண்பாடு இருக்கும். அந்த பண்பாடு இன்னொரு இலக்கு மொழிக்கு மொழிபெயர்ப்பு செல்லப்படுகின்ற பொழுது அந்த உணர்வுகள், அந்த பண்பாடு, அந்த நோக்கங்கள் முழுமையாக மாற்றப்படுமா என்பது மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும். என்று சொன்னால் நாங்கள் உண்மையிலே அப்படியான பண்பாட்டு அம்சங்களோடு கூடிய சில வார்த்தைகளை, சில எழுத்துக்களை, ஆக்கங்களை மொழிபெயர்க்கின்ற பொழுது அது நமக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும். அந்த சவாலை எவ்வாறு சமாளிப்பீர்கள்? சமாளிக்க வேண்டும். முழுமையாக சமாளிக்க முடியாது. ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நாங்கள் அதனை சில யுக்திகளை பயன்படுத்தி மொழிபெயர்ச்சி செய்கின்றோம். சரி, இப்பொழுது ஒரு மொழிபெயர்ப்பாளர், அதே போல உரைபெயர்ப்பாளர்கள் இருவரும் சமாந்தரமாக இருக்கின்றார்கள், மொழியுடன் சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு அவர்களுடைய தொழிலின் அடிப்படையில் அவர்களுக்கான அந்த தொழிலுக்கான கூலி அல்லது பெறுமதி இலங்கையை பொறுத்தளவில் குறைவானதாகவே பொதுவான ஒரு விடயமாக இருக்கிறது. நீங்கள் அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் சொல்வது உண்மைதான். ஏனென்று சொன்னால் நமது இலங்கை தற்போதைய நிலைமையிலே மொழிபெயர்ப்பாளர்களாக்கும் உரை பெயர்ப்பாளர்களும்
நிச்சயமாக அவர்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் வழங்கப்படுவதில்லை என்ற கருத்தை நிலவுகின்றது. ஆகவே அதற்காகத்தான் இந்த எமது மொழிபெயர்ப்பு கற்கைகள் துறை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த திட்டத்தினூடாக எமது கோரிக்கை ஒன்று இருந்தது. இந்த மொழிபெயர்ப்பாளர் சேவையினை ஒரு விசேட சேவையாக அங்கீகரிக்கப்பட்டு அதற்குரிய வேதனமும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று. அது அந்த எண்ணக்கரு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அதற்கான நடவடிக்கைகள் இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆகவே எதிர்காலத்திலே இப்பொழுது அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவிலே இதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பேராசிரியர் மனோஜ் ஆரியரட்ன அதிலே சப்ரகமுவ பல்கலைக்கழக சமூக விஞ்ஞானத்துறை பேராசிரியர். அவர் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த மொழிபெயர்ப்பு கற்கைகள் நெறியின் பாடத்திட்டம் கனடிய அரசாங்கத்திலே ஒட்டாவா பல்கலைக்கழகத்திலே ப்ரொஃபஸர் லூயிஸ் அம்மணி அவர்களுடைய ஆலோசனையின்படி தான் இந்த கலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இந்த கலைத்திட்டத்தின் ஆரம்பகர்த்தாவாக பேராசிரியர் மனோஜ் ஆரியரட்ன இருக்கின்றார். அவர் இப்பொழுது அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவிலே ஒரு உறுப்பினராக இருக்கின்றார். அவர் அண்மையில் என்னை சந்தித்த பொழுது இதற்கான உறுதிமொழியை வழங்கியிருந்தார். அதாவது தாங்கள் இந்த அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் ஊடாக இந்த மொழிபெயர்ப்பாளர் சேவையினை ஒரு விசேட சேவையாக ஏற்றுக்கொள்ள அந்த கருத்திட்டத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு இருப்பதாக அறிகின்றேன். ஆகவே அந்த திட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்படுகின்ற பொழுது மொழிபெயர்ப்பாளர்களும் உரை பெயர்ப்பாளர்களும் நிச்சயமாக ஒரு விசேட சேவையாக கருதப்பட்டு அவர்களுக்குரிய ஊதியம் தகுந்தளவிலே வழங்கப்படுகின்ற பொழுது அவர்களும் இந்த தமது தொழிலிலே மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டு மிகவும் சிறப்பாக செயற்படுவார்கள். நீங்கள் ஒரு பெரிய வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்லும் பொழுது, மொழிபெயர்ப்பில் வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்லும் பொழுது குவாலிட்டி செக்கிங், தரக்கட்டுப்பாட்டை எவ்வாறு கடைபிடிக்கின்றீர்கள்? அதில் வரும் வழக்கலை பிழைகளை குறைப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள்? எமது இந்த கலைத்திட்டம், நான் இந்த கலைத்திட்டத்தை எனது சக விரிவுரையாளர்கள் உதவியோடு வடிவமைத்த பொழுது அங்கே நாங்கள் அரச கர்ம மொழிகள் திணைக்களம், மற்றது கனடிய ஒட்டாவா பல்கலைக்கழகம் போன்ற அந்த பல்கலைக்கழகத்திலிருந்தும் கூட சில ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு தான் இந்த கலைத்திட்டத்தை வடிவமைத்திருக்கின்றோம். அதைவிட நமது பல்கலைக்கழகத்திலே இந்த தர கட்டுப்பாட்டை, தர நிர்ணயத்தை செய்வதற்கென்று ஒரு விசேட குவாலிட்டி அஷூரன்ஸ் செல் என்று சொல்லுகின்ற ஒரு பிரிவும் இயங்குகின்றது. அவர்கள் கூட நமது கலைத்திட்டத்தினை நாங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்கின்ற பொழுது அவர்களுக்கும் அதனை காட்டி அவர்களுடைய ஒப்புதலோடு தான் அதனை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். ஆகவே எமது கலைத்திட்டம் மாற்றங்களுக்குள்ளாகின்ற பொழுது அல்லது தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் அதனை மீள வடிவமைத்து கொண்டிருப்பதனால் அதனுடைய நீங்கள் சொல்லுவது போல் அந்த குவாலிட்டி எப்பொழுதுமே செம்மையாகவே சரியான எதிர்பார்ப்புகளோடு சென்று கொண்டிருக்கின்றது. இறுதியாக சார், இந்த மாணவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது நீங்கள் அவர்களிடமிருந்து, இந்த மொழிபெயர்ப்பு துறை சார்ந்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட விடயம் என்ன? நீங்கள் ஒரு பிரிவின் கற்கை துறையின் தலைவராக இருக்கின்றீர்கள். அவர்கள் விடும் தவறுகள் அல்லது அவர்களுக்கான தேவைகளை செய்துதான் இந்த பாடநெறியை வடிவமைக்கின்றீர்கள், கட்டமைத்திருக்கின்றீர்கள். அவர்களிடமிருந்து பிரதானமாக கற்றுக்கொண்ட விடயங்கள் என்ன சார்? எனது மாணவர்களிடம் நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் எமது மாணவர்கள் நான் குறிப்பிட்டது போல இலங்கையினுடைய எல்லா பாகங்களிலிருந்து வருகின்றார்கள். நான் படித்த பாடசாலை, அதாவது நான் எனது 2ஆம் நிலை கல்வியினை கொழும்பு இந்து கல்லூரி ரத்மலாநிலையிலே பெற்றுக்கொண்டேன். அங்கே நாங்கள் தமிழ் மாணவர்கள், முஸ்லிம் மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் எல்லாவற்றையும் செய்தோம். ஆகவே அந்த இன ஐக்கியம் என்பது எனக்கு எனது பாடசாலை கல்வி திட்டத்திலே அத்திவாரமிடப்பட்டது. நான் எனது துறைக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது இந்த துறையிலே இருந்த மாணவர்கள் பெரும்பான்மையாக முஸ்லிம் மாணவர்களாக இருந்தார்கள். அடுத்து மலேக மாணவர்கள் கூட அங்கே கணிசமான அளவில் இருந்தார்கள். அப்போ இந்த எல்லோரையும் இணைத்து நான் நினைக்கின்றேன், நான் பொறுப்பேற்றுக் கொண்ட காலத்திலிருந்து அந்த துறையானது ஒரு இலங்கை அரசாங்கம் எவ்வாறு இந்த இன ஐக்கியம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றதோ அதே போலத்தான் நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக இன ஐக்கியத்தோடு, இன நல்லுறவோடு, ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு ஒரு குடும்பமாகவே செயற்பட்டு வருகின்றோம். உண்மையில் சார், இந்த மொழிபெயர்ப்பு என்பது மிக முக்கியமானது. ஒரு இனங்களுக்கு, 2 இனங்களுக்கு இடையிலான மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடுகளை ஒருவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த கலாச்சாரம், அந்த இனத்திற்கு மதிப்பளிக்கின்றார். அந்த இனங்களான ஒற்றுமை வலுப்பெறுகிறது. அந்த வகையில் மொழிபெயர்ப்பு என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. மொழிபெயர்ப்பின் பெருமதி, அதன் நன்மைகள், அதனுடைய அவசியம், தேவைப்பாடுகள் என்ன என்பது குறித்து
விரிவான பல தகவல்களை உடன் பகிர்ந்து கொண்டமைக்காக நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி. எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி எமது மொழிபெயர்ப்புத்துறை தொடர்பான தகவல்களை எல்லோருக்கும் தெரியப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுத்த உங்களுக்கும் நேத்ரா தேவிக்கும் எனது நன்றியை கூறுகின்றேன். உண்மையில் இந்த மொழி என்பது பல்வேறு உலகளாவிய தொடர்புகளை இணைக்கிறது. அதே போல தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. மொழிபெயர்ப்பின் அற்புதமான விடயங்கள் பல இருக்கின்றது. நேரம் போதாது, நேரம் கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் விரிவாக மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஆராயும். அந்த வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட யாழ் பல்கலைக்கழகத்தின் மொழியியல் கற்கைத்துறையின் தலைவர் கலாநிதி SK கண்ணதாஸ் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு வணக்கம் மித்ரா நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். இன்றைய தினம் தயாரிப்பாளராக இருந்த தனஞ்சயனுக்கும் உதவி புரிந்த ஏனையவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.